இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிரேயர் செஷன்ல வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாட்கள்ல தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை தான் ஆவியானவர் நமக்காக நாம் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் அவருடைய வார்த்தைய நமக்கு தரப்போகிறார்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. நிச்சயமா ஆண்டவர் என்ன மறைத்து உங்க கூட அவர் பேச போகிறார். இந்த வார்த்தை ஒன்றொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் நம்ம என்ன செய்யும், விடுவிக்கும். இதை எவ்வளவு தூரம் நீங்க இருதயத்தை திறந்து இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விடுதலைகளை நீங்க அனுபவிக்க முடியும். அப்போ இந்த நாள்ல தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆவியானவர் என் உள்ளத்துல வைத்த காரியம் என்னன்னா, பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமை. இத நம்ம அதிகமா நீங்க எல்லாரும் நம்ம சின்ன வயசுல இருந்து இயேசுங்கிற நாமத்துல நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இயேசுங்கிற நாமத்தை குறித்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இத குறிச்சு நம்ம ஆழமாய் அறியும் பொழுது இந்த இயேசுங்கிற இந்த நாமத்துக்குள்ள எவ்வளவு பெரிய வல்லமை அடங்கி இருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டால்தான் இந்த உலகத்துல நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். அப்போஸ்தலர் 3:6 நம்ம பார்க்கிறோம். அங்க பேதுருவும் யோவானும் ஒரு சப்பானிய அங்க சுகமாக்குறாங்க. அப்ப சுகமாக்கும் போது அங்க அந்த 3வது அதிகாரம் 6வது வசனத்துல அவங்க சொல்ற ஒரு காரியம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போ இங்க சொல்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க, எங்க கிட்ட வெள்ளியும் பொண்ணும் எங்கிட்ட இல்ல, ஆனா எங்க கிட்ட ஒண்ணு இருக்குது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தை உடையவர்களா நாங்க இருக்கிறோம். அந்த நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்றாங்க. பிறவி சப்பானி. இந்த இயேசு கிறிஸ்துங்கிற இந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்துல அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானியா இருக்கிறான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை சொல்லி எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவனுடைய இன்ஃபார்மிட்டிஸ் அத்தனையையும் ஒரு நொடி பொழுதுல அங்க சுகமாக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவனுடைய கால்களும் கரடுகளும் அங்க என்ன செய்யுது, பலன் கொள்ளுது. இந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துக்குள்ள அங்க அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அங்க என்ன மாறணும், குறைவுகள் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் அங்க ஏற்படுது. அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான், வாசல்ல அவன் பிச்சை கேட்டுக்கொண்டுதான். அவனுடைய அங்க நீங்க வாசித்தீங்கன்னா 2வது வசனத்துல, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் அவனை வைப்பார்கள். பேதுருவையும் அன்னைக்கும் அவனுக்கு அன்னைக்கு காலையிலயும் அவன் அப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கையில நடக்குங்கிறத அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ஒருவேளை அவன் ஜெபித்திருப்பானா இருக்கும், ஆனா அன்றைக்கு அந்த சம்பவம் நடக்கும், நான் எழும்பி நடப்பேங்கிறத அவன் கனவுல கூட நினைக்காத ஒரு காரியம். அங்க பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். அவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு அவங்கள நோக்கி பார்க்கிறான். அப்பதான் பேதுரு இந்த வார்த்தைய சொல்றாரு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து, இயேசுங்கிற அந்த நாமத்துக்குள்ள அவ்வளோ பெரிய விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அது சரீர பலவீனங்களா இருந்தாலும், பிறவியிலேயே ஒரு பலவீனமா இருந்தாலும், அந்த பலவீனங்கள் எல்லாம் நிச்சயம் மாறித்தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய வல்லமை அந்த நாமத்துக்குள்ள இருக்குதுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவனை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. அவன் கால் கரடு எல்லாம்
அது எப்படி இருந்ததோ அத்தனை வருஷம் யூஸ் பண்ண முடியாத காலும் கரடுகளும் அது என்ன செய்து பலன் கொள்ளுது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அது வரைக்கும் அவனுக்கு ஆலயத்துக்குள்ள அவன் போக முடியல, வெளியில தான் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். ஆனா இயேசுவின் நாமத்தினால அவன் எழுந்து நடந்த மாத்திரத்துல அவன் ஆலயத்துக்குள்ள அங்க என்ன செய்யறான், பிரவேசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இதே நாமத்தை உடையவர்களாதான் நாமும் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைய மனிதர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த அவருடைய வார்த்தை, அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய வல்லமை என்னங்கிறத ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது, நீங்க ஜெபிக்கும் பொழுதோ, உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுதோ, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதோ, இந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அங்க நிச்சயம் விடுதலை நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இது அறியாததுனாலதான் நம்ம சாதாரணமா அந்த நாமத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அங்க பவுல் அங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி அவனை பார்த்து அங்க ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து அங்க பிசாசுகள்லாம் அவங்கள ஓட ஓட விரட்டுறதை நம்ம பார்க்கிறோம், பிசாசு பிடித்த மக்கள். அப்போ இந்த நாமத்தை நம்ம அறியாம சொல்றதுனால பலன் இல்லை. இந்த நாமத்தை உடையவர்களாய், இந்த நாமத்தை அறிந்தவர்களாய் நம்ம ஒரு வார்த்தைய பேசினாலே அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தையின் ஆழங்களுக்குள்ள, இந்த இந்த நாமத்துக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமைய நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ள போகிறோம். இப்போ யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இப்போ எல்லாருக்கும், நம்ம இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, தாய் தகப்பன் பேர் வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறோம், நம்ம தாய் தகப்பன் நமக்கு பேர் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோட வைக்கிறாங்க, ஒரு எண்ணங்களோட வைக்கிறாங்க. என் பிள்ளை இப்படி இருக்கணுங்கிறத யோசிச்சு வைக்கிறாங்க. சிலர் யோசிச்சு வைக்கிறாங்க, சிலர் யோசிக்காம வைக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் பேர் வைக்கிறதுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் முறையா அங்க தேவன் தனக்கு ஒரு பேரை யாத்ராகமத்துல மோசேக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 13-14 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன், உங்க பேர் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு மோசே கேட்கும் போது முதல் முறையா தேவன் தன்னுடைய பேரை அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am who I am. முதல் முறையா யெகோவா தேவன் தன்னுடைய பேரை அங்க வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ பூமிக்கு இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னதாகவே அங்க யோசேப்புக்கு சொப்பனத்துல அங்க பிறக்க போகிற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி அங்க சொப்பனத்துல அங்க யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். 21வது வசனம், மத்தேயு 1:21 அங்க அவ கர்ப்பவதி ஆயிருக்கிறாங்கிறத அறிந்தவளை ரகசியமா தள்ளிவிட யோசனையா இருக்கும்போது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல அவனுக்கு காணப்பட்டு சொல்றாரு, நீ உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாத, அவள்கிட்ட உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இங்க இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இயேசுவுக்கு ஒரு பேரு, அந்த இயேசுங்கிற பேரை வைக்கும்படியாய் அங்க தூதன் யோசேப்பினிடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம்,
இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ இந்த இயேசு யாரா? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இதெல்லாம் இன்னும் பார்க்க போறோம். சால்வேஷன்னா என்ன? இந்த ரட்சிப்புங்கிறது பாவத்துக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பா, இல்ல அதுல என்னெல்லாம் நமக்கு இந்த இயேசுங்கிற நாமத்துல நமக்கு விடுதலை எதுலலாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீப்பரா நம்ம பார்ப்போம். இப்போ ஏசாயா 45:23 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அத வாசிக்கிறேன். ஏசாயா 45, Isaiah chapter 45 verse 23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். அதுல 22வது வசனம் எப்படி இருக்குன்னா, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அடுத்தது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான். சரி, இப்போ இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க யெகோவா தேவன் அங்க சொல்லி இருக்கிற ஒரு காரியம், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முட்டிட்டு ஆணையிடும். இது பிலிப்பியருக்கு வரும்போது, இது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மேலான நாமத்தை பிதா கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இப்ப இந்த இயேசுங்கிற இந்த பேரை சொன்னாலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், இன்னைக்கு அந்த இயேசுங்கிற நாமத்துக்கு எதிராய் எந்த வல்லமையும் செயல்பட முடியாது. அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் போதே அங்க எல்லாம் முடங்கித்தான் ஆகணும். முழங்கால் யாவும் அங்க முடங்கிதான் ஆகணுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை நிறைந்த நாமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இந்த நாமத்தை குறித்து நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே ரியலா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த வார்த்தை, அந்த இயேசுங்கிற அந்த நாமம் நமக்குள்ள செயல்பட்டு நம்ம மூலமாய் நமக்கும் விடுதலை, மற்றவர்களுக்கும் விடுதலை உண்டாகிறத நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அங்க யாத்ராகமம் 26வது அதிகாரம் 30வது வசனத்துல அங்க தேவன் மோசேக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரம், அவன் உண்டு பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அங்க மலையில அவனுக்கு ஒரு மாதிரிய காண்பிக்கிறார். ஒரு பிக்சரை தேவன் அங்க காட்டுறாரு. 30வது வசனத்துல, இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. அங்க ஒரு பெரிய ஒரு பிக்சர் கொடுக்கிறாரு, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பிக்சர் கொடுக்கிறாரு. இப்ப மோசே இந்த வார்த்தைய அப்படியே தன் இருதயத்துக்குள்ள வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே அவர் அங்க உருவாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தை அவருக்குள்ள இருக்கு. டோட்டலா அந்த அவருடைய அந்த அந்த இமேஜ் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளினால அந்த இமேஜ் அவருக்குள்ள அப்படியே இருந்ததுனால அவர் அதை அப்படியே உருவாக்குறாரு. அதே போல இப்ப இயேசுங்கிற நாமம் நம்ம பயன்படுத்தும்படியாய் நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருதயத்துல வைத்து இத நம்ம தியானித்து இத நம்ம பேசுறோமோ, அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கை இந்த பூமியில வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். அந்த இருதயத்துல வைத்து வைத்து இந்த இயேசுங்கிற நாமத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமை. அப்ப இயேசு அப்படின்னா
இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே, இயேசுனா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகிக்கப்பட்டவர். எதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? விடுவிக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய் அவருக்கு மேல அந்த அபிஷேகம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த நாமம், இன்னைக்கு உலகத்துல நம்மலாம் ஏதோ ஒரு பேர் வைக்கிறோம். ஆனா இன்றைக்கு பரலோக தேவன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு பேரை வைக்கும்படியாய் அங்க சொல்லி இருக்கிறாருன்னா, அந்த நாமத்திலேயே அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர் எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு வார்த்தைய அவர் குமாரனுக்கு அவர் பேரா வைத்திருக்கிறார் அப்படின்னா, அது எவ்வளவு தூரம் அது ரியல், அது உண்மை. ஏன்னா அவரால பொய் சொல்ல முடியாது. ஆதி காலம் முதல் பொய்யுரையாத தேவன். அப்போ இயேசு அப்படிங்கிற பேரை சொல்லிட்டாலே அங்க ரட்சிப்பு உண்டாகுங்கிறது தான் பரலோகத்தின் திட்டம், பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அப்போ அந்த பேரை அவர் வைக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பேரை சொல்லும் பொழுதே எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு விடுதலை உண்டாகிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி எதை யோசிச்சுட்டு இருக்கிறோம், எதை சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? இவ்வளவு பெரிய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இத அறிந்தவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இத புரிந்து கொண்டவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு ஆணித்தரமாய் நம்ம இருதயங்கள்ல சில காரியங்களை பதிக்க விரும்புகிறார். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த நாமத்தை உடையவர்களாய், பேதுருவுக்கும் யோவானுக்கும் எப்படி இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் அவர்களுக்கு சொந்தமா இருந்ததோ, அதே போல இன்றைக்கு அதே நாமம் இன்றைக்கு நமக்கு சொந்தமா இருக்கிறது. இன்னைக்கு ஆதாம படைக்கும் போது அங்க மிருகங்களுக்கெல்லாம் பெயரிடும்படி தேவன் அழைக்கிறார். ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேரா இருக்கிறது. மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் அந்த தேவனுடைய இருதயத்தோடு இணைந்து அங்க ஆதாம் என்ன செய்யறான்? பேரிடுகிறான், அவைகளை ஆளுகை செய்கிறான். அந்த ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் விழுந்து போனது நிமித்தம் அந்த ஆளுகை என்ன செய்யறான்? அவன் இழந்து போறான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நமக்கு அதே ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னதத்துல அவரோடு கூட நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை எப்படி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரியாலிட்டியா நம்ம லைஃப்ல பார்க்கிறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு அந்த நாமத்தை நம்ம பயன்படுத்தும் போது அங்க விடுதலைகள் நடக்கும். நம்ம சாதாரணமா இந்த பூமியில இருக்கிறோம். நான் யாரு? எனக்கு என்ன இருக்கு? நான் சொன்னா என்ன நடக்கும்? எனக்கு என்ன பவர் இருக்கு? அப்படின்லாம் உங்களை குறிச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும், இந்த நாமத்துக்குரிய வல்லமையை நீங்க அறியாத வரைக்கும், இந்த நாமத்தை கொண்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா நீங்க உன்னதத்துல அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அறியறீங்களோ, இன்றைக்கு எல்லாம் உங்க காலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு நீங்க அறிந்து கொள்ளும் பொழுதுதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையுள்ள நாமம் உங்கள் மூலமாய் செயல்படும். அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க போற இடங்கள்ல எல்லாம் அங்க விடுதலைகளை நிச்சயமாய் கொடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம விடுதலைகளை நம்ம பார்க்க முடியும். அங்க மத்தேயுல பார்க்கிறோம், இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். இதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடணும்னு இல்ல. இங்க இப்ப நம்ம 15 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இயேசுங்கிற நாமத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னா இந்த இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம அக்ரி பண்ணி ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இடத்துல அவர் இங்கே இருக்கிறார். அதனாலதான் இங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. இங்க எத்தனையோ பேருக்கு நம்ம ஜெபித்து நம்ம விடுதலைகளை பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவர் நாமத்துல இங்க நம்ம கூடி வந்திருக்கிறோம்.
சும்மா ஏதோ நேரப்போக்குக்கோ ஏதோ பேருக்கோ புகழுக்கோ நம்ம வார்த்தையை பிரசங்கிக்கல. வார்த்தையை நீங்களும் கேட்க வரல. அவரை நம்பி அவருடைய வார்த்தையை நாங்க கேட்கணும்னு சொல்லி நீங்க தாகமாய் ஒரு மனதுல அவருடைய நாமத்தை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறபடினாலதான் இந்த இடத்துல விடுதலைகளை நம்ம பார்க்கிறோம். அவர் பெரிய கூட்டத்தை எல்லாம் தேடல. ஒருத்தர் 2 பேர் என் நாமத்தினால கூடிட்டீங்கனாலே போதும், அந்த இடத்துல அதிகாரமும் வெற்றியும் தீமைக்கு எதிராய் அவர் தருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாமத்துல இங்க நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, பலவீனங்களோடு வந்திருக்கிறீங்களோ, அத்தனையில இருந்தும் தேவன் உங்களுக்கு அவர் விடுதலையை தர வல்லவராயிருக்கிறார். மார்க் 16ல நம்ம பார்க்கிறோம், அங்க இயேசு சொல்லுகிறாரு ஒரு காரியம். அவர் பரத்துக்கு ஏறும் முன்பாக அங்க சீஷர்களுக்கு அங்க சொல்லுகிற ஒரு காரியம். மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். அப்போ இன்னைக்கு அவரை விசுவாசிச்சிருக்கிறோம்னா, இன்றைக்கு அவருக்கு பிள்ளை ஆயிட்டோம். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இதை எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பரா நம்ம அறிய ஆரம்பிக்கிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். உங்களை பார்த்தாலே பிசாசு அலறி ஓடும். ஏன்னா நீங்க இயேசுங்கிற நாமத்தை சுமந்து வந்திருக்கிறீங்கிறத அந்த பிசாசு அறிந்து கொள்ளும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இயேசுங்கிற நாமம் நமக்கு இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பயம். இதை சாப்பிட்டா அது, அதை சாப்பிட்டா இது வந்துரும், இதை சாப்பிட்டா அது வந்துரும். இப்படி பயந்து கொண்டேதான் மனுஷன் வாழ்றான். அதுக்காக எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடணுங்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆனா ஒன்னொன்னையும் சாப்பிடும் போது பயம். இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் நாமத்தை உடையவர்கள் என்னது அங்க பவுலுக்கு அங்க என்ன செய்து, விரியன் பாம்பு கையில கடிச்சு கவ்விக்கிட்டு இருக்கு. ஆனா கூட அவனுக்கு ஒரு சேதமும் வரல. காரணம் என்னன்னா, அந்த நாமத்தை நான் உடையவனா இருக்கிறேங்கிறத சரீரம் வரைக்கும் அவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. யோவான அங்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட்ட பிறகு கூட அந்த அவனை ஒரு சேதமும் அங்க அணுக முடியலையாம். காரணம், நாங்க இந்த நாமத்தை உடையவர்களா இருக்கிறோம். இது எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாதுங்கிறத அவங்க சரீர பிரகாரமா கூட அவங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ எதுவும் அவர்களை என்ன செய்யாதான், சேதப்படுத்தாது. இந்த நாமத்தை உடையவர்கள் மணிக்கணக்கா போய் வியாதியஸ்தர்களுக்கு எல்லாம் ஜோம் பண்ண வேண்டாம். அவங்க கைகளை வச்சாலே வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. உருமால்களையும் கச்சைகளையும் நிழலையும் தொட்ட வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ பவர் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாமத்தை உடையவர்களாதான் நாமும் இருக்கிறோம். இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அறிந்து கொள்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு விடுதலை உள்ள, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அப்போ இத குறிச்சு இன்னைக்கு இதுல இந்த நாமத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். யோவான் 16, 23, 24 அததான் சொல்றாரு. நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்க ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாமம் எனக்குரியதா இருக்குதுங்கிறத நீங்க எவ்வளவு தூரம் ரியலா பாக்குறீங்களோ, நீங்க சும்மா நினைச்சா கூட அந்த காரியம் நடக்கும். நீங்க பேசினா அந்த காரியத்தை உடனடியாய் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாமத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம்.
நம்ம இன்றைக்கு உன்னதத்துல அவரு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆணித்தரமா நம்ம ரூட் ஆயிட்டே இருக்கிறோமோ அதுதான் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்யறது, வேரூன்ற படுகிறவர்களாய் இருக்கிற காரியம். வேர்கொண்டவர்களாய் கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ள 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 இந்த வாழ்க்கைய நம்ம நிச்சயம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். சரி, இப்ப இந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? முதல்ல அதிகாரம். இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமத்துக்குள்ள அதிகாரம் இருக்குது. அவருடைய பேரை சொல்லும் பொழுதே அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள என்ன அதிகாரம் இருக்கு, அவருடைய நேச்சர் கேரக்டர் என்ன, இது எல்லாமே அந்த நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். முதல்ல அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதிகாரம். உங்களை அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் முடங்கிதான் ஆகணும். அது என்ன பலவீனமா இருந்தாலும் சரிதான், அது என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரிதான், இந்த இயேசுங்கிற நாமத்தை சொன்னாலே அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையை உண்டாக்கின சத்ருவும் அவன் முடங்கிதான் ஆகணும், அவன் வெளியேறிதான் ஆகணும். ஏன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை. அந்த நாமத்தை கூப்பிடும் பொழுதே நம்ம அந்த பிரசன்ஸ் அங்க என்ன செய்து நிரப்பப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே அந்த பிரசன்ஸ் நம்மளை என்ன செய்து, அவருடைய பிரசன்ஸ் ஃபில் படுது. அடுத்தது அவருடைய நாமம் அப்படின்னா என்னன்னா, அவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்த காரியங்களை விசுவாசிக்கிறது நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இப்போ இதுக்கு முக்கியமாய் ஆதாரமா ஒரு 3 வசனங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் தான். அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9-10. பிலிப்பியர் 2:9-10. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லாவற்றிற்கும் மேலாய் இன்றைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த பேரை சொல்லும் பொழுதே பிசாசுகள் நடுங்கும், வியாதிகள் நடுங்கும், அது முடங்கி வெளியே போகும். ஏன்னா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த வியாதி எங்க இருந்து வருது? சத்ருவினுடைய ஒரு கிரியை தான் வியாதி. வசனம் சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அவனுடைய கிரியைகள் அங்க என்ன செய்து அழிக்கப்படுகிறது. இதை எவ்வளவு தூரம் நம்ம ரியலா இத்தனை வருஷம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்க இருதயத்துல இந்த வார்த்தைகளை அவர் விதைத்து கொண்டிருக்கிறார். நீங்க இனி ஜெபிக்கும் பொழுது நீங்க சாதாரணமா இல்ல, அந்த இயேசுங்கிற நாமத்தை உடையவளாய் நான் இருக்கிறேன், அந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே என்னுடைய பலவீனங்களோ வியாதிகளோ என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளோ அது நிச்சயம் மாறித்தான் ஆகணும்னு சொல்லி நீங்க அந்த வல்லமையோட அந்த நாமத்தை பேசுங்க. உங்களுக்கு முன்பாக அந்த சூழ்நிலைகள் எல்லாம் முடங்கி போகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போஸ்தலர் 4:12 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை தவிர வேற எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. அவராலே நமக்கு ரட்சிப்பு இல்லை.
ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமம் தான் என்ன செய்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, கட்டளையிடப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்புங்கிறது வெறுமனே ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல. அங்க சுகம் இருக்கு, அங்க விடுதலை இருக்கு. நம்ம பார்க்கிறோம் ஏசாயா 61 அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாராம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாகவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதுல இத்தனை காரியங்களும் அடங்கி இருக்குது. நீங்க கட்டப்பட்டிருந்தீங்களா, உங்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அங்க விடுதலை. ஒரு ஹோல் பேக்கேஜா அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சால்வேஷனுக்குள்ள மிகப்பெரிய சமாதானம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. இதை எத்தனை பேர் நம்ம இந்த லைஃப் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அடுத்ததா, அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம், அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், முழங்கால் யாவும் முடங்கும். ரட்சிப்பதற்கு அவருடைய நாமம். நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளணும்னாலும் அதுக்கும் அவருடைய நாமம் தான். அங்க அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் அங்கே சுகத்தை கொடுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 16:16 பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தினால அங்க பவுல் என்ன செய்யறாரு? பிசாசின் பிடியில அந்த ஒரு பெண் அங்க தொடர்ந்து அவங்கள என்ன செய்யறா? பின்தொடர்த்தி கொண்டு உன்னதமான தேவனுடைய மனுஷர் ரட்சிப்பின் வழி நமக்கு அறிவிக்கிறவர்கள் சொல்லி அவங்கள தொடர்ந்து பின்தொடர்த்திட்டே இந்த காரியத்தை வந்து சொல்றா. அவ நல்லதான் சொன்ன மாதிரி இருந்தாலும், ஆனா அவளுக்குள்ள பிசாசு இருக்கிறத பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ இவளை விட்டு புறப்படும்படி உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்த நாமத்தை சொன்ன உடனே அதுக்கு மேல அந்த பிசாசால அந்த லேடிக்குள்ள என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. அப்போ ஈவில் ஸ்பிரிட்ஸ்ல இருந்து விடுதலை வேணாலும் அந்த நாமம் தான். அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் முடங்கி வெளியே போகணும். அந்த நாமத்துலதான் என்ன இருக்கு? ஜெயம் இருக்கு. மார்க் 16 நம்ம பார்த்தோம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், ரட்சிப்பு இருக்கு. இது எல்லாமே பாதுகாப்பு. நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு நிச்சயம். இப்போ இது எப்படி இந்த அத்தாரிட்டி அங்க செயல்படுது? இப்போ ஒரு ரோட்ல ஒரு டிராபிக் போலீஸ் நிக்கிறாரு, இல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் நிக்கிறாரு. அவர் மறித்த அவருடைய உருவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் ஒல்லியா இருக்கலாம். ஆனா அவர் போட்டிருக்கிற அந்த உடை, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அத பார்த்த உடனே எவ்வளவு பெரிய மனுஷனாலோ அவர் நிக்க சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யதான் வேண்டியது இருக்கு? நிக்கதான் வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த அத்தாரிட்டி அவருக்கு அங்க இருக்கு. அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அந்த அத்தாரிட்டி அங்க என்ன செய்து செயல்படுது. அதை பார்த்த உடனே எல்லாம் நடுங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நாமத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோம். இதுல சில உதாரணங்களை இப்ப நான் சொல்றதுக்கு நான் விரும்புறேன். சில சாட்சிகள். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தாப்புல ஒரு வேகமா ஒரு வாகனம் வெஹிக்கிள் மோதுற மாதிரி வருது. கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கி வந்த சூழ்நிலையில இவங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க? கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த எதிர்த்தாப்புல வந்த காரு அது எப்படியோ வழிக்கு வேற திசையா போய்
இவங்க கார்ல மோதாம இவங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த காருக்கும் ஒன்னும் சேதமாகலையாம். அப்போ அந்த காரை ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவர் சொன்னாராம், ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியம் என்னை அப்படியே இழுத்துக்கிட்டு போனத நான் பார்த்தேன். உங்க கார்ல மோத முடியாமல் அது இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொன்னதை அந்த லேடி ஷேர் பண்றாங்க. அப்போ இது எதை சொல்லுதுன்னா, அந்த நாமத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு. சங்கீதம் 91:14-15 பார்க்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவன் கனப்படுத்துவேன். என் நாமத்தை அவன் அறிஞ்சிருக்கிறான், என் நாமத்தை கூப்பிடுவான், அப்ப நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு போதகர் அந்த சபையில ஒரு ஒரு இளம் வாலிபன், அந்த வாலிபனுக்கு பயங்கரமான மூச்சு விடுறதுல ஒரு போராட்டம். அவர் பெரிய ஜபம்லாம் பண்ணல. அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ சுகம் அடைவாயாக அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த பிரீதிங் எல்லாம் இமீடியட்டா நார்மல் ஆயிருச்சாம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமம் எவ்வளவு தூரம் ஒரு ஹீலிங் பவரை கேரி பண்ணிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், ஒரு ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகும்போது அங்க பயங்கரமான காற்றும் புயலும் அங்க அடிச்சிட்டு இருக்குது. அவர் ஒரு கிறிஸ்துவை அறிந்த ஒரு மீனவனா இருந்தபடியினால அவர் அங்க சொல்றார், இயேசுவின் நாமத்தினாலே இறையாதே அமைதலா இரு. கொஞ்ச நிமிஷத்துல, கொஞ்ச செகண்ட்ஸ்ல அப்படியே அந்த கடல் அலைகள் எல்லாம் அது அமைதி ஆயிருச்சாம். அப்போ இயற்கைக்கு மேல அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அங்க என்ன செய்து, இயற்கையும் அங்க அடிபணிகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாமத்தை உடையவர்கள் தான் நம்ம. ஆனா நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணும். இன்னொரு முறை ஒரு மிஷினரி அவங்க ஒரு ரிமோட் வில்லேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கூட்டமா ஒருத்தவங்க ஒரு ஒரு கொள்ளை கூட்டம் அவரை என்ன செஞ்சிருச்சான், சூழ்ந்துருச்சான். அப்போ அவர் ஒரு ஒரு ஜெபம் தான் பண்ணியிருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் அப்புறப்பட்டு போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க பயந்து விழுந்து ஓட ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஏன் ஓடுனாங்கன்னு அந்த மனிதர்கள் மூலமாவே அவர் கேட்ட செய்தி என்ன அப்படின்னா, அவரை சுற்றிலும் பெரிய பெரிய மனிதர்கள், உயரமான மனிதர்கள், வெள்ளை உடை தரித்தவர்களாய் அங்க அவரை சுற்றி இருந்ததை பார்த்தாங்களாம். அதை பார்த்த உடனே அவங்க பயந்து ஓடுனத அங்க சொல்றாங்க. அப்ப ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்று தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதை எபிரேயர் 1:14 பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நீங்க பரலோகவாசியாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்கிறத நீங்க ஆழமாய் அறிந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் தூதர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்புக்கான தூதர்கள். சங்கீதம் 34:7 நம்ம அதை தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாராம், விடுவிக்கிறார். அப்ப அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கான தூதர்கள் எப்பவும் ஆக்டிவா அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சத்தியம். அப்போ இன்னைக்கு அவருடைய நாமம் அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு ஆவிக்குரிய உலகமோ, அது அது ஏஞ்சல்ஸா இருந்தாலும் சரிதான், அது பிசாசா இருந்தாலும் சரிதான், மனிதர்களா இருந்தாலும் சரிதான், அந்த நாமத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்க
யாராலும் முடியாது. அதுதான் ஒரு சுப்ரீம் ரேங்க், ஒரு சுப்ரீம் பவர் அந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்களோ, அதிபதிகளோ, இல்ல எந்த கவர்மெண்டோ, இல்ல எந்த படைகளோ, தூதர்களோ, விழுந்து போன தூதர்களோ, இவங்க எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், இவர்களை ஆளுகை செய்யக்கூடிய அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ஆழமா ஒவ்வொரு நாளும் இத அறிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். அப்பதான் இதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவருடைய நாமம் எதை சொல்லுது? 1 பேதுரு 2:22 நான் வேகமா சொல்றேன். அவர் பாவம் இல்லாதவர் அப்படிங்கிறத அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது. அவர் மரணத்தை ஜெயித்தவர் அப்படிங்கிறத அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. சாத்தான் மேல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த கொலோசையர் 2:15 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிராக இருந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சுட்டாராம்? உரிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். இந்த வெற்றி சிறந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவருடைய ரிசரக்ஷன் பவர், இந்த 4 காரியம், பாவத்தை அவர் பாவம் இல்லாதவர், அவர் மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்திருக்கிறார், சாத்தானை அவர் டோட்டலா அவர் என்ன செஞ்சிட்டாரு? தோற்கடித்து விட்டார். அவர் மரண பிசாசை அவர் அழித்து விட்டார். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, இந்த அதிகாரமுள்ள இந்த நாமத்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் போறோமோ, எங்கெல்லாம் இயேசுங்கிற நாமத்தை பேசுறோமோ, அங்கெல்லாம் மரணம் அழிக்கப்படும். அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும். அவருடைய ரெசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுந்த வல்லமை. எபேசியர் 1 அததான் பார்க்கிறோம். அங்க பவுல் ஒரு காரியத்தை அங்க சொல்றத பார்க்கிறோம். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்க அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அப்படி ஒரு நாமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அங்க 19வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அவர் கிறிஸ்துவை என்ன செஞ்சாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பினார். மரித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை இன்றைக்கு விசுவாசிக்கிற நமக்குள்ளேயும் அது என்ன செய்தான்? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ரெசரக்ஷன் பவர். அதனாலதான் ரோமர் 8:11 நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால். இந்த இயேசு கிறிஸ்துங்கிற பேருக்குள்ள இவ்வளோ பவர் அடங்கி இருக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம எதை பார்த்து பயப்படணும், எதை பார்த்து சோர்ந்து போகணும்? இந்த வார்த்தைகளை, இந்த இயேசுங்கிற நாமத்துக்குள்ள இருக்கிற இந்த வல்லமைய, இந்த மெசேஜ நீங்க திரும்ப தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது உங்க இருதயத்தை நிரப்பட்டும், உங்க எண்ணங்களை நிரப்பட்டும். இந்த நாமத்தை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் உங்களுக்கு உண்டாகட்டும். நீங்க உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நீங்க நிச்சயம் மாறுவீங்க. அப்போ அவருடைய நாமம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குது. அவருடைய நாமம், அவருடைய நாமத்தினால நம்ம என்ன கேட்டாலும் உடனடியா அதுல அவருடைய சிக்னேச்சர், அவருடைய நாமம் அப்படின்னு நாமத்தினால கேட்கிறோம்னா, அவருடைய பேரை நம்ம என்ன செய்யறோமா? நம்ம ரெக்வஸ்ட்ல அங்க சைன் பண்றோமா? உடனடியா அது இயேசு அந்த ஜெபத்தை செய்யறது போல பரலோகம் நமக்கு என்ன செய்து
ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்றைக்கு நாமே தேவகுமாரர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போ அவருடைய நாமத்தினால நம்ம கேட்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் பரலோகம் உடனடியாக நமக்காக ரெஸ்பாண்ட் பண்றத நம்ம பார்க்கலாம். இயேசு ஒரு ஜபத்துக்கு அவர் பிதா கிட்ட அதை என்ன செய்ய வேண்டாம், காத்திருக்கவோ காலதாமதமோ இதெல்லாம் கிடையாது. சில காரியங்களுக்கு தாமதம் ஆகலாம், ஆனா சுகத்திற்கோ விடுதலைக்கோ இதுக்கெல்லாம் நமக்கு கால தாமதமே நமக்கு தேவையில்லை. சிலர் ரட்சிப்புக்காக காத்துட்டு இருப்பாங்க, குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்கு. இதெல்லாம் சில தரிசனங்கள் நம்ம வாழ்க்கையில அடைகிறதுக்கு தாமதங்கள் ஆகலாம். ஆனால் விடுதலைக்கு நமக்கு தாமதம் தேவையில்லை. அத இயேசுங்கிற நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் நம்ம குறைவுகள் நீங்கும்படியாய் அவருடைய நாமத்துல கேட்கிற அத்தனை ஜபங்களுக்கும் பரலோகம் உடனடியாக செவி கொடுக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம பார்ப்போம். இந்த நாமத்தை அந்த அளவுக்கு அதுக்குள்ள அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அங்க லூக்கா 10:17 சொல்றாங்க, அங்க சீஷர்களுக்கு அங்க இயேசு கிறிஸ்து அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவங்க வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படியா, பிசாசுகளை துரத்தும்படியாய் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவங்க அனுப்புறாரு. அப்ப அந்த சீஷர்கள் இயேசு கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பிசாச பார்த்து எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கிறோம்? பிசாசு அப்படி செஞ்சிருவான், இப்படி செஞ்சிருவான், அது நடந்துரும், இது நடந்துரும், அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அந்த பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுதே பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா இந்த நாமத்தை உடையவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பேசும் பொழுதே அங்க அற்புதம் நடக்கும். நீங்க சொல்லும் பொழுதே பிசாசுகள் ஓடும். ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு அப்சல்யூட் பவர் இருக்கு. இந்த பூமியில, வானத்துல, பாதாளத்துக்கு எல்லாவற்றிற்கும் மேல அதிகாரம் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால கண்டிப்பா அந்த எதிரியாகிய சத்துரு இப்படிப்பட்ட இந்த வல்லமையுள்ள நாமத்துக்கு அவன் பயந்துதான் ஆகணும். அன்னைக்கு பூமியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ அங்க பார்த்து பிசாசுகள் எல்லாம் நடுங்கிக்கிட்டே தான் இருக்குது. எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீரு? தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பிசாசுகள்லாம் அவரை பார்த்து பயப்படுது. இன்னைக்கு அந்த நாமத்தை உடையவரே நமக்குள்ளதான் இருக்கிறாரு, அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம பார்த்து பிசாசு எவ்வளவு தூரம் நடுங்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். பிசாசு அப்படி செய்யறான், பிசாசு இப்படி செய்யறான், பிசாசு எங்க குடும்பத்தை இப்படி அலக்களிக்கிறான். ஐயோ, நம்ம விரட்டணுமா இல்ல அவனை பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கணுமா? அவருடைய நாமம் ஒரு காலம் தன்னுடைய வல்லமையை இழக்காது. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை சந்ததிகள் வந்தாலும், எந்த கல்ச்சரா இருந்தாலும், எத்தனை கண்டங்கள்ல இருந்தாலும் அவருடைய நாமம் அது மாறாத நாமம். அவருடைய நாமத்தை எங்க இருந்து சொன்னாலும் அங்க பாதாள உலகம் நடுங்கும். என்னுடைய லைஃப்ல நான் இதை ரியலா நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இருக்கிறாங்க. நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. பிசாசுகள் ஓடுது. ஒண்ணுமே இல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே பிசாசு ஓடுறத நான் பார்த்திருக்கிறேன். போன்ல பேசும்போதே ஏதோ ஒரு ஒரு கண்ட்ரியில, ஏதோ ஒரு கண்டத்துல. அப்போ அந்த அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. இத உணராத வாழ்றதுனாலதான் நம்ம இன்னைக்கும் எப்படி இருக்கிறோம்? சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் தான் நமக்கு அடைக்கலம்.
பலத்த துருகம். அவருடைய நாமத்தை பேசும் பொழுதே, சொல்லும் பொழுதே பயம், இன்னும் வாழ்க்கையில ஏற்பட்ட வலிகள், குழப்பங்கள், இது எல்லாம் அது நீங்கி நீங்க சுகமாய் வாழக்கூடிய ஒரு இடமாய் அவருடைய நாமம் இருக்கிறது. அது எந்த நாமத்துக்கும் மேலான நாமம். அப்போ இயேசு அப்படின்னாலே அங்க விடுதலை, ரட்சிப்பு. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே நம்ம எதை இன்வோக் பண்றோம்? நம்முடைய விடுதலையை நம்ம என்ன செய்யறோம்? பேசுகிறோம். கிறிஸ்து அப்படின்னா அங்க அபிஷேகிக்கப்பட்டவர். அது என்ன செய்து? நம்முடைய நுகங்களை முறிக்கக்கூடிய வல்லமை, நம்முடைய பாரங்களை என்ன செய்து? அது டோட்டலா அது இல்லாமல் ஆக்குகிற ஒரு வல்லமையை தான் கிறிஸ்து பெற்றிருந்தார். அவர்தான் யாரு? கர்த்தர், மாஸ்டர், ஓனர், ரூலர், எல்லாமே அவர்தான். கர்த்தத்துவம். இன்னைக்கு காலையில மெடிடேஷன் பிரேயருக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அருமையா ஆண்டவர் இன்றைக்கு காலையில நம்ம எல்லாருக்கூடயும் பேசினார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், ஆட்சி அவருக்கு மேல இருக்கு. அவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும்? அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அந்த சூழ்நிலை அதை எப்படி மாத்தணுமோ அதை அவர் நமக்கு அழகா மாற்றி தருவார். நாவு யாவும் மியூட்ல இருக்கீங்க. ஓ சாரி, இப்பதானே. இவ்வளவு நேரம் பேசுனது கேட்டுதா? ஓகே. அப்போ அவரு ஓகேக்கா, அவருடைய நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னா இவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் ஒரு நொடி பொழுது கூட நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய பிரசன்ஸ நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. பரலோகம் சும்மா ஒண்ணும் அவருக்கு பேர் வச்சு அனுப்பல. பிதா தன்னுடைய குமாரனுக்கு சும்மா பேர் வைக்கல. அவர் அது உண்மையுள்ள அந்த நாமம். அன்னைக்கு பாக்குறோம், ஆபிரகாமுக்கு ஆபிரகாம்னு பேர் மாத்தி ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்றாரு. அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுகிறார். சாராய்க்கு சாரான்னு பேர் மாத்துறார், ஜாதிகளுக்கு அவள் தாயாய் மாறுகிறாள். அங்க யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு பேர் மாத்துறாரு. இப்படி அந்த நேமுக்கு அவ்வளவு ஒரு சிக்னிபிகன்ஸ் பரலோகம் கொடுக்குது. மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் மாற்றம் நடக்கும் போது அந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னா, இன்றைக்கு சிருஷ்டிகருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறார்னா, இந்த சிருஷ்டிகருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நாமம் இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல், கர்த்தர். அப்போ இதுல எல்லாம் இந்த தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆறுதலான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அவர்தான் வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவருடைய நாமம் முழு உலகத்தையும் சிருஷ்டித்த அந்த வார்த்தையாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுதே அங்க என்ன செய்து? அவருடைய நாமத்தினால காரியங்களை என்ன வேணாலும் சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். அவர் யாராம்? தேவ ஆட்டுக்குட்டி, பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் ஃபார் சின்ஸ். மாசற்ற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஒரு காலம் உங்களை இனிமே சத்துரு என்ன செய்ய முடியாது? அக்யூஸ் பண்ண முடியாது.
ஏன்னா அவருடைய ரத்தம் உங்களுக்காக பேசிட்டு இருக்குது. அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமத்துல இது ஒரு மிகப்பெரிய நாமம். தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காக பலியான மாசற்ற பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நம்ம என்னெல்லாம் செலுத்த வேண்டியது இருந்ததோ அதெல்லாம் அவர் நமக்காக ஃபுல் பேமெண்ட் அவர் செலுத்தி முடிச்சிட்டார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். வெளிப்படுத்துதல் 19:16 நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 19:16. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த நாமத்தை உடையவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். எந்த கவர்மெண்டோ எந்த வல்லமையோ அவரை எதிர்த்து நிற்க முடியாது. அவர்தான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையின் ஆரம்பமும் அவருக்கு தெரியும். நம்ம என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி மாறுவோம், எல்லாமே ஒரு ஒரு படைப்பாளி, ஒரு கதை எழுதின ஒரு படைப்பாளிக்கு தெரியும் அந்த கதையின் முடிவு எப்படி இருக்கும்னு. அவருக்கு நம்முடைய தொடக்கமும் தெரியும், நம்முடைய முடிவும் தெரியும். அவர் நம்ம வாழ்க்கையில அவர் நமக்கு he is in control. அவர் எப்படி இருக்கிறார்? நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எதற்கு ஜீவனை கொடுக்கிறாரு? நம்ம சுகமாய் வாழும்படியாய், நம்ம விடுதலையாய் வாழும்படியாய், நம்ம சமாதானமாய் வாழும்படியாய், நம்ம ஆசீர்வாதமாய் வாழும்படியாய் அந்த நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு பாடி கார்டு நம்ம கூட எப்பவும் தூங்காம இருக்கிறவராய், இஸ்ரவேலை காக்கிறவராய், அவர் நம்ம கூட நம்மளை எப்பவும் பாதுகாக்கிறவராய், நல்ல மேய்ப்பனாய், இஸ்ரவேலை உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பனாய் அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம் பாதுகாவலராய் இருக்கிறார். இந்த நாமத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த நல்ல மேய்ப்பனுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவர் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சத்தியமாகிய வெளிச்சம் அது என்ன செய்து இருளை விரட்டி அடிக்கிற வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் என்ன செய்வான்? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவருடைய அந்த வெளிச்சத்தை நம்ம பெற்றிருக்கிறபடியினால நமக்கு எப்பவும் நம்ம வாழ்க்கையில அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைவாய் நம்ம பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 நாமங்கள் அவருக்காக இந்த புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. நான் வேகமா மறுபடியும் அதை சொல்றேன். இயேசுங்கிற நாமம், கிறிஸ்துங்கிற நாமம், இம்மானுவேல், கர்த்தர் அப்படிங்கிற நாமம், வார்த்தையாகி அவருடைய நாமம், தேவ ஆட்டுக்குட்டி, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஆதியும் அந்தமும் அவர்தான். நல்ல மேய்ப்பன், உலகத்திற்கு வெளிச்சம். இந்த நாமங்களை உடையவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாமத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய பவர் அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த பவரை நம்ம பெற்றிருக்கிறோங்கிறத அறிய 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 நீங்க சும்மா பேசிட்டு இருப்பீங்க, மக்கள் சுகமடைகிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து அந்த ஹீலிங் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அந்த நதி உங்களுக்குள்ள இருந்து அது ஃப்ளோ ஆகும். நீங்க பேசும் பொழுதே மக்கள் ஆத்துமாவில சுகம் அடைவாங்க, சரீரத்துல சுகம் அடைவாங்க. ஏன்னா அந்த நாமத்தை சுமந்து இருக்கிறவர்களா நீங்க இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம்,
தேவ புத்திரர்களாய் நம்ம எழுமணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அதனால இந்த